நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், திமுக கூட்டணியிலே இருக்கோம் நாங்கள். இப்போ உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்ட பிறகு அவங்க திமுக கூட்டணியிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்கன்னு தான் அர்த்தம். திமுகவில் இருந்த ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. நம்ம திமுக அணியை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிச்சிட்டோம், திமுகவை தனிமைப்படுத்திட்டோம், நம்ம தான் வந்து மதச்சார்பற்ற அணிக்கு தலைமை அப்படின்ற அந்த ஆங்கிளில் தன்னை கட்டமைக்கிறார். விஜய் தன்னை கட்டமைக்கிறார். திருமாவளவன் முக்கியமாக அவர் வாயை அடைச்சிட்டார். வெளியிலேருந்து அவர் எதுவும் பேச முடியும், வெளியிலேருந்து தான் பேசுவார், உள்ளே வந்துட்டார். இனிமேல் வந்து அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பில் தான் அவங்க இருக்காங்க. இந்த அமைச்சரவைக்கு நல்ல பேரும் வரலாம், கெட்ட பேரும் வரலாம். விஜய்க்கு அந்த நல்ல பேர் வந்தாலும் இவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும், கெட்ட பேர் வந்தாலும் அது இவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அதுக்குள்ளே பார்ட் அண்ட் பார்சலாக அமைச்சரவைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது நல்லது கெட்டது எல்லாமே உங்களை பாதிக்கும். அதிமுகவுடைய பிளவுபட்ட குழு இங்கே வந்தால் அது வந்து ஒரு பிஜேபியோட கொல்லைப்புறம் வழியாக வரத்துக்கு வழிவகுக்கும். ஸோ அவங்கள உள்ள விடக்கூடாதுன்றது திருமாவளவனுடைய முக்கியமான விஷயமா இருக்குது. சிபிஎம்மும் அதுதான் சொல்கிறாங்க, அவங்க வந்து நாங்கள் விலைக்கு போடுறாங்க. இனிமேல் அடுத்த எலெக்ஷன் வந்து விஜயோடைய பர்ஃபார்மன்ஸில் தான் நடக்கும், விஜயோடைய செயல்பாடுகள் அடிப்படையில் தான் அடுத்த எலெக்ஷன் நடக்கும் சார். இந்த எலெக்ஷனில் வந்து அவர் எதிர்பார்த்து மக்கள் ஒரு மாற்றத்துக்காக ஒரு ஓட்டு போட்டாங்க, அவர் செல்வாக்கு மிக்க நடிகராக இருந்தார், ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் கரெக்டு. அவர் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றலாம். அவர் அடுத்த எலெக்ஷன் போட மாட்டாங்க. இந்த கவர்ச்சியில் அடுத்த எலெக்ஷன் எடுபடாது. அடுத்த எலெக்ஷன் எடுத்து உங்கள் செயல்பாடுகள் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஓட்டு விடும். பேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்கா அரசின் சார்பில் கடந்த 2 நாட்களாக அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் விழா நடந்துட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாளில் கிட்டத்தட்ட 7 பட்டியலின எம்எல்ஏக்கள் வந்து அமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அது பெரிய பேசுபொருளாக மாறிச்சு. 4 பெண்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விசிகாவிலிருந்து வன்னியரசு அவர்களும், ஐயுஎம்எல் கட்சியிலிருந்து ஷாஜகான் அவர்களும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கான இலாக்காவும் ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த பிரதிநிதித்துவம் விசிகா வந்து அமைச்சரவையில் பங்கேற்பது அதை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு சட்டமன்றத்தோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை 234. அதில் வந்து ஆளுங்கட்சி வந்து ஒரு 15% வரையும் அமைச்சர்கள் வச்சுக்கலாம். அப்போது ஒரு 35 பேர் வரையும் வச்சுக்கலாம். விஜயோட சேர்த்து 10 பேர் முதல்ல பதவி ஏற்றுனாங்க. இப்போது அமைச்சரவை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இப்போது 23 பேர் முதல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது 33 பேர் ஆச்சு. விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஐயுஎம்எலுக்கும் ஒவ்வொரு இடம் கொடுத்தாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்ததில் 35 ஆகிடுது. அந்த 15% கோட்டா முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாரையுமே சேர்க்குற மாதிரி இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவில் அமைச்சர்கள் கோட்டா ஃபுல் ஆகிடுது. ஸோ இதில் வந்து 7 பேர் வந்து பட்டியலினத்தவர், 4 பேர் பெண்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா கடந்த கால ஆட்சிகள், அதிமுக ஆட்சிகளில் பட்டியலினத்தவர் அதிகமாக 3-4க்கு மேலே இல்லை. திமுக ஆட்சியில் 4 பேர் இருந்தாங்க லாஸ்ட் டைம். அது மாதிரி இருந்தது கிடையாது. ரெண்டாவது பட்டியலினத்தவருக்கு முக்கியமான இலாக்காக்கள்லாம் ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க. போன வாட்டி சிவி கணேசனுக்கு கொடுத்தாங்க, அப்புறம் கோவிசெழிலுக்கு எல்லாம் கொடுத்தாங்க, அது மாதிரிலாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து பட்டியலினத்தவர்னா வெறும் ஆதி திராவிடர் நில இலாக்கா அது மாதிரி கொடுத்துட்டு சுற்றுச்சூழல் அந்த மாதிரி கொஞ்சம் சுற்றுச்சூழல்ன்றது முக்கியத்துவம் இல்லாதது மாதிரி சொல்லலை. இன்னும் கொஞ்சம் பசையான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ பொதுப்பணித்துறை அந்த மாதிரிலாம் கொடுக்குறதுலாம் யோசிப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஓரளவுக்கு இந்த பட்டியலினத்தவர்களுக்கெல்லாம் நல்ல துறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல விஜயோடைய இதில் வந்து நல்ல துறையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. பெண்ணுக்கு வந்து இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. கீர்த்தனாவுக்கு இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தான். அது இதில் எல்லாருமே புதுசாக இருக்காங்க. ஏன்னா எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர எல்லாருமே புதுசு. அப்போ புதுசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அனுபவ பெற்றவர்கள் 10-15 பேர் இருந்தால் நீங்கள் முக்கியமான இலாக்கா உங்களுக்கு கொடுக்கலாம். இதில் எல்லாமே புதுசாக இருக்கும்போது நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. விசிகா வந்து உள்ளே போயிருக்குன்னா விசிகா உள்ளே போனதில் அவங்களுக்கு ஒரு விசிகாவுக்கு ஒரு கொள்கை நோக்கம் இருக்குது. அதாவது அதிகாரத்தில் பங்கு பெறணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதிகாரத்தில் பங்கு பெறணும்னு அந்த வாய்ப்பு வந்தோடனே அது அவங்க அந்த வாய்ப்புக்கு உள்ளே போகிறாங்க. அவங்க திமுக கூட்டணியிலேருந்து இப்போது வெளியிலேருந்து ஆதரிக்கிற வரை என்ன சொன்னாங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், திமுக கூட்டணியிலே இருக்கோம் நாங்கள். இப்போ உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்ட பிறகு அவங்க திமுக கூட்டணியிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அது உள்ளே போயிருக்காங்க. அது அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. அது அதிகாரத்தில் பங்கு பெறணும், அது வாய்ப்பு கிடச்சிருக்கு, போயிருக்காங்க. அதுக்காக திமுக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ போயிருக்காங்க. ஒரு திடமான கொள்கைகள் உடையவர்கள் விசிகா. அவங்களுக்குலாம் சில விஷயங்களில் தெளிவான கொள்கைகள்லாம் இருக்குது. அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த பதவின்றது வந்து அவங்களுக்கு வந்து மலர் கிரீடமா முள் கிரீடமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா பதவின்றது எப்போதுமே மலர் கிரீடமாக இருக்காது. அது முட்கள் நிறைந்த கிரீடமாகவும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது விசிகா மாதிரி ஒரு திடமான கொள்கைகள் இருக்கிற கட்சிக்கு சோதனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் உள்ளே போயிருக்காங்க. ஐயுஎம்எல் போகிறது வந்து அவங்களுக்கும் வந்து இந்த விஜயோடைய கவர்மெண்ட்டு பாஜகவை பொறுத்த மட்டும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய அந்த பிளவுவாத அரசியலை வந்து இவங்க எந்த அளவுக்கு இவங்க பார்வையில் அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து ஆதரிக்கிறாங்கன்றதை விட அதை எப்படி கண்டிக்கிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அதையும் அவங்க ஐயுஎம்எல் வாட்ச் பண்ணுவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா
கேரளாவில் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல ஐஓஎம்எல் இருக்காங்க அந்த மந்திரி சபையில். இங்கேயும் காங்கிரஸ் இருக்கிறதுனால போகிறது பெட்டர்னு அவங்க நினச்சிருக்கலாம் ஒரு வேளை. அதனால் இந்த 2 கட்சிகளுமே வந்து தற்சமயம் போயிருக்கிறது வந்து பாதகங்களும் உண்டு, சாதகங்களும் உண்டு. அது அவங்க அந்த பயணிக்கும் போது அவங்களுக்கு வந்து அரசாங்கம் எடுக்கிற பல முடிவுகளில் வந்து ஒரு கூட்டு பொறுப்பு அவங்ககிட்ட இருக்கு. அந்த கூட்டு பொறுப்பில் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக அரசு செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக விசிகா வந்து கேடயமாக பயன்படுத்திக்க போறாங்க, ஐஎம்எல்ல கேடயமாக பயன்படுத்திக்க போறாங்க, அந்த சேஃப் சோனுக்குள்ள போறதுக்காக தான் இவங்களை வந்து அமைச்சரவையில் சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பார்வை இருக்கு. ஆமாம், அதாவது 2 காரணத்தினால ஒரு அமைச்சரவை சேர்த்துக்கிறார் விஜய். முன்னு ஸ்டெபிலிட்டி வரணும், நிலைத்தன்மை, ஆட்சிக்கு நிலைத்தன்மை வரணும். இவங்க வெளியில் இருந்தால் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, அது வந்து ஒரு ஊசலாட்டத்தில் இருக்குது, ஊசலாட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சிபிஐ சிபிஎம் உள்ள வர போகிறதில்ல. ஆனால் அவங்க 2 பேரையாவது 4 பேர் சேர்த்தா காங்கிரஸ் 5 பேர், 9 பேர் சப்போர்ட் இருக்கும்போது ஒரு நிலைத்தன்மை கூடுதலாக வரும் இல்லையா. ரெண்டாவது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த அதிமுகவுடைய பிளவுபட்ட குழு இங்கே வந்தால் அது வந்து ஒரு பிஜேபியோட கொல்லைப்புறம் வழியாக வரத்துக்கு வழிவகுக்கும். ஸோ அவங்கள உள்ள விடக்கூடாதுன்றது திருமாவளவனுடைய முக்கியமான விஷயமா இருக்குது. சிபிஎம்மும் அதுதான் சொல்கிறாங்க, அவங்க வந்தால் நாங்கள் விலைக்கு போடுறாங்க. அப்போ அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறது, விஜயே வந்து அவங்கள சேர்க்கறதை யோசிக்கிறார் வச்சுக்கோங்க. அவங்களுடைய பிரச்சனை சபாநாயகர் முன்னாடி இருக்குது. அது என்ன வடிவம் பெறும், எந்த சட்ட சிக்கலில் கொண்டு போகும்னு தெரியாது. அவங்க ஒரு பக்கம் இப்போ திருசங்கு சொர்க்கம் மாதிரி நிற்கிறாங்க. அவங்கள அமைச்சரவையிலையும் சேர்க்கலை. இப்போ அவங்க வந்து திருப்பி ஓபிஎஸ் இபிஎஸ்டியும் போக முடியாது, திருசங்கு சொர்க்கம் மாதிரி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா இவங்க டிலே பண்ண அவங்க குரூப்லேருந்து ஆளுங்க கரைஞ்சிட்டே இருப்பாங்க, வேலுமணி குரூப்லேருந்து ஓபிஎஸ் இபிஎஸ் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு சிக்கலான விஷயத்தில் அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிக்கல் வந்து விஜய் மனசு வச்சா தீருமானா தீராது. ஏன்னா அவங்கள நீங்கள் அமைச்சரவையில் சேர்த்துட்டீங்கன்னா இவங்க தவிர திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் எதிர்ப்பாங்க. அது இப்போ இவரும் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து ஒரு மதச்சார்பற்ற அணி தமிழ்நாட்டில் நம்ம தான் தலைமை, நம்ம கூட வந்து திமுகவில் இருந்த ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, நம்ம திமுக அணியை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிச்சிட்டோம், திமுகவை தனிமைப்படுத்திட்டோம், நம்ம தான் வந்து மதச்சார்பற்ற அணிக்கு தலைமை அப்படின்ற அந்த ஆங்கிளில் தன்னை கட்டமைக்கிறார் விஜய், தன்னை கட்டமைக்கிறார். அதனால் அவங்க வேலுமணி குரூப்பை வந்து சேர்க்குறாருன்னா அவங்க சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அது காலம் தள்ள என்ன ஆகுன்னா அவங்க குரூப் கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க எப்படி அரசியலில் தக்க வைக்க போகிறாங்க, இல்லை திருப்பி எல்லாம் இபிஎஸ் தான் ஓட போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது போட்டி பொதுக்குழு கூப்பிட்டு ஏதாவது பண்ண போகிறாங்களான்றதை பார்க்கணும். இன்றைக்கி வேலுமணி என்ன சொல்கிறாரு, நாங்கள் அமைச்சரை பதவிக்கெல்லாம் ஆசைப்படலை, எங்களுக்கு பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி தான், கருத்து வேறுபாடு தான்ன்றாரு. சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு கட்சியில். யார் வேலுமணி நிலைமை, அவங்க எதிர்பார்த்தது பதவிக்கு வந்தால் தான் நம்ம இந்த கட்சியை தக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதோடு தான் வந்தாங்க. அது எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கல. எடப்பாடி முதல்ல வேறு பிளானில் இருந்தார். அவர் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. திமுக வெளியிலேருந்து ஆதரித்து அதிமுக உள்ள ஆட்சி பண்ணுறதுன்னு அந்த பிளானில் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அது ட்ராப் ஆகிடுது ஆக்சுவலாக. அதை சொல்லி தான் இவங்க வெளில வந்தாங்க. வெளில வந்துட்டு என்ன சொன்னாங்க, பொதுக்குழு கூட்டணும் தான் எங்கள் நோக்கம், தேர்வை பற்றி விவாதிக்கணும்னாங்க. இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எடப்பாடி அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடுற மாதிரி ஐடியாலே அவர் இல்லை. இவங்க பாடு தான் திண்டாடமாக போயிடுச்சு. இப்போ விஜயும் இவங்களை சேர்த்துக்காத நிலையில், இது ஸ்பீக்கர் எப்போ டிசிஷன் எடுப்பார் தெரியாத நிலையில், ஸ்பீக்கர் டிசிஷன் வந்து எடப்பாடிக்கு எதிராக எடுத்தார்னா அவர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்போ கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதனால் அவங்க நிலை வந்து திருசங்கு சொர்க்கு மாதிரி மாட்டிக்கிச்சு. வேலுமணி வந்து இப்போது அந்த குரங்கு வந்து இந்த இதில் மாட்டிக்கிற மாதிரி மாட்டின்ட்டாங்க அவங்க. அதுலேருந்து வெளில வருது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் அவங்க குரூப் கரையும். அதனால் விஜய் அவங்களை கைவிட்டாருன்னா தற்சமயத்துக்கு கைவிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஆதரவாக ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னும் போது அவங்க பதவி காலியாகுது அப்படின்னா இவங்களை வந்து தாவேகாவில் அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு அதே இடங்களில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா தாவேகா சார்பில்? இல்லை, அது அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் வந்து விஜய் இவங்களுக்காகலாம் ரிஸ்க் எடுப்பாரு டவுட் சார். இந்த 25 பேருக்காக அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பார்க்காம இந்த ஃபேக்ஷனை போய் பார்த்து பார்த்தாரு, அதெல்லாம் பார்த்தாரு. 25 பேர் ரிசைன் பண்ணி 25 இடத்துல எலெக்ஷன்ஸ் நடத்தி அதில் எல்லாத்தையும் வின் பண்ணி அதே பொது தேர்தலில் வந்து ரிசல்ட்டே போகணும்னு சொல்ல முடியாது. ரிசல்ட் வேறு மாதிரி கூட வரலாம். இப்போ நிறைய பேர் இப்போ நினச்சிட்டு இருக்கலாம், சரி இவருக்கு வந்து திமுகவை தெரியாதனமும் தோக்கடிச்சிட்டோம், நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் வின் பண்ண வைக்கலாம், ஒரு இன்னும் கனமான ஒரு பலமான எதிர்கட்சியை கொண்டு வரலாம்னு யோசிக்கலாம்ல மக்கள். இதே முடிவு தான் வரும்னு சொல்ல முடியாது. அதாவது விஜய் இனிமேல் எந்த எலெக்ஷன் இருந்தாலும் விஜய் தான் வின் பண்ணுவாருன்னு அந்த எண்ணத்துக்கு ஏன் போகிறீங்க நீங்கள்? இனிமேல் அடுத்த எலெக்ஷன் வந்து விஜயோடைய பர்ஃபார்மன்ஸில் தான் நடக்கும், விஜயோடைய செயல்பாடுகள் அடிப்படையில் தான் அடுத்த எலெக்ஷன் நடக்கும் சார். இந்த எலெக்ஷனில் வந்து அவர் எதிர்பார்த்து மக்கள் ஒரு மாற்றத்துக்காக ஒரு ஓட்டு போட்டாங்க, ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருந்தார், ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் கரெக்டு. திமுக பிடிக்கல, ஓட்டு போட்டாங்க. ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டு வரலன்னா அவ்வளோதான் அவருக்காரு. அவர் சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றலாம். அவர் அடுத்த எலெக்ஷனை போட மாட்டாங்க. இந்த கவர்ச்சியில் அடுத்த எலெக்ஷன் எடுபடாது. அடுத்த எலெக்ஷன் எடுத்து உங்கள் செயல்பாடுகள் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஓட்டு விடும். அதனால் இந்த எலெக்ஷன் தான் இது ஒரு எக்ஸப்ஷனலாக விதிவிலக்கான ஒரு எலெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இதுக்கு அடுத்த எலெக்ஷன்றது விஜயோடைய செயல்பாடுகள் தான். அதில் அவர் ஒழுங்காக பண்ணினாருன்னா ஓட்டு, இல்லாட்டி ஓட்டு கிடையாது. இப்போ வந்து 25 பேரை ராஜினாமா பண்ணி அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க்கெல்லாம் அவங்களுக்காக எடுப்பாரா தெரியாது. இப்போ இவங்க வந்து இவங்களை உள்ள தூக்கி போடுறது மூலமாக இவங்க வாயை வந்து அடைச்சிட்டாரு அவர் ஆக்சுவலாக.
யார் திருமாவளவன் வாயும் ஐயூஎம்எல் வாயும் ஐயூஎம்எல் ஒன்றும் பேச போதில் வச்சுக்கோங்க. திருமாவளவன் முக்கியமாக அவர் வாயை அடைச்சிட்டார். வெளியிலேருந்து அவர் எதுவும் பேச முடியும். வெளியிலேருந்து பேசுவார், உள்ளே வந்துட்டார். இனிமேல் வந்து அமைச்சரவையோட கூட்டு பொறுப்பில் தான் அவங்க இருக்காங்க. இந்த அமைச்சரவைக்கு நல்ல பேரும் வரலாம், கெட்ட பேரும் வரலாம். விஜய்க்கு அந்த நல்ல பேர் வந்தாலும் இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும், இவங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். கெட்ட பேர் வந்தாலும் அது இவங்களை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் அதுக்குள்ளே பார்ட் அண்ட் பார்சலாக அமைச்சரவைக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது நல்லது கெட்டது எல்லாமே உங்களை பாதிக்கும். அதனால் அது போயிட்டார். அதனால் இப்போ தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா 19 மாவட்டங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை. 19 இப்போது அது 2 குறைஞ்சிருக்கு. 17-18 மாவட்டங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. 8 மாவட்டங்களில் தாவேக்கா எம்எல்ஏக்களே கிடையாது. அப்புறம் அதனால் வந்து இவங்களை பொறுத்த மட்டும் வந்து இந்த ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து சில ஜாதிகளுக்கு வாய்ப்பே கொடுக்கல. வன்னியர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பே கொடுக்காத நிலைமை தான் இங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இவங்க கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்குது. 7 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க, வன்னியரசு சேர்ந்தா இப்போ 8 ஆகிடுதுல்ல. 8 பேர் இருக்காங்கல்ல, 8 பட்டியலினத்தவர் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ வன்னியரசுக்கெலாம் நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ இவங்க பெருமைப்படுறது விஷயம் இருக்குல்ல, அந்த பட்டியலினத்தவர் பெருமைப்படுறது. ஆனால் அதே சமயம் ஜாதி ரீதியான ஒரு ஓட் பேங்கை வந்து இந்த அமைச்சரவை மூலமாக கிரியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான நோக்கமும் இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே ரேண்டமாக செலக்ட் பண்ணி எல்லாம் விஜயோட ரசிகர்கள், அவர் கூட நடித்தவங்க ஒரு 18 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த விஜயோட அந்த மக்கள் நற்பணி மன்றமோ அதுலேருந்து தான் வந்திருக்காங்க போல், மக்கள் மன்றமோ அதுலேருந்து தான் வந்திருக்காங்க போல் இருக்கு. அதனால் அவங்களுக்கும் வந்து எல்லாம் நிர்வாகத்துக்கு புதுசாக இருக்காங்க. அதனால் இவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா வந்து இல்லை வன்னியர்கள் ஒரு 4 பேர் கொடுக்கணும், இல்லை முக்குளத்தோரில் ஒரு 5 பேர் கொடுக்கணும், அது மாதிரிலாம் கிடைப்போம். முந்தி இருந்த கவர்மெண்ட்டில் 7% 8% இருந்த சில ஓபிசி ஜாதிகளுக்கெல்லாம் 5 மந்திரி 6 மந்திரிலாம் கொடுத்தாங்க. ஆனால் வேற 22% இருக்கிற பட்டியலினத்துக்கு 3 மந்திரி 4 மந்திரி தான் கொடுத்தாங்க, கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதுவும் இலாக்காவும் மோசமாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இந்த நிலைமையை சரி பண்ணியிருக்காரு. ஆனால் இது வந்து ஓட் பேங்கை மனதில் வச்சு சரி பண்ணாருன்னா விஜய் அது மாதிரி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணலை. ஏன்னா அந்த கால்குலேஷனில் போயிருப்பாரான்னு நான் நினைக்கல. ஆனால் அதுதான் இப்போது 2 பிராமணர்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து வெங்கட்ரமணன், இன்னொருத்தர் வந்து ரமேஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதுவும் ஒரு பிராமணருக்கு வந்து ஹெச்ஆர்என்சி கொடுத்துருக்காங்க. எது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அதை கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்ஆர்என்சி கோவில்னா கோவிலை ஒட்டி பிராமணர்கள் அந்த விஷயங்கள் இருக்கிறப்போ சேகரபாபு இதுவரையும் பல விஷயங்கள் ஹெச்ஆர்என்சியில் நிறையா பண்ணியிருக்காரு. நிலங்களை ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டெடுத்தார், கும்பாபிஷேகம் பண்ணார், பல விஷயங்கள் அவர் சொல்கிறார், பண்ணிடணும்னு சொல்கிறாங்க திமுக கவர்மெண்ட்டில். ஆனால் அப்படி பண்ணியுமே வந்து பாஜக தரப்புலையோ இல்லை இந்து முன்னணி தரப்புலையோ தொடர்ந்து அறநிலையத்துறை நோக்கி குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருந்தாங்க. தொடர்ந்து சீரியஸான குற்றச்சாட்டுகள். பயங்கரமாக அறநிலையத்துறையை பற்றி கோவில்களே தனியார் மயமாக்கணுன்றது இப்போ அவங்களுடைய நோக்கம். மக்கள் கையில் கொடுத்துடணும்னா தனியார் மயமாக்கணும், அதை திருப்பி மீண்டும் மக்கள்கிட்டே கொடுக்கணும், அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடாதுன்னு அவங்க நோக்கம். இப்போ நம்மளுடைய கேள்வியில் என்னென்னா பிராமணர்களை ஹெச்ஆர்என்சியாக போட்டதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது யாரை வேணால் போட்டுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க மனசாட்சிப்படி செயல்பட்டால் போகிறோம். ஆனால் இதுவரையும் குறை சொல்லியிருந்தீங்களே அறநிலையத்துறையை, அது நீங்கள் தொடர்ந்து சொல்லுவாங்களா? அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்களா? இதுவரையும் சேகர் பாபுவையும் ஸ்டாலினையும் சொல்லியிருந்தீங்கல்ல அறநிலையத்துறையை பற்றி, அவங்க 1008 பண்ணோன்னு சொன்னதுக்கு நீங்கள் திரும்பி நீங்கள் என்ன சொன்னீங்க? கோவிலை பற்றி தான் திரும்பி விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதே குறைகளை நீங்கள் இப்போ இருக்கிற மந்திரி மேலேயோ இப்போ இருக்கிற அறநிலையத்துறை மந்திரி மேலேயோ நீங்கள் சொல்வீங்களா? அது சொல்றாங்கன்னா பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் அவங்க சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கு இவர் இணைந்து போவாரு, சேர்ந்து போவாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குல்ல. கோவிலில் வந்து சமஸ்கிருதமயமாக இருக்குது, அது வந்து தமிழ் படுத்த மாட்டேங்கிறாங்க, கும்பாபிஷேகம் தமிழ் நடத்த மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு வச்சுக்கோங்க. இல்லை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்ன்ற விஷயம் இருக்கு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து இவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாருன்ற ஒரு கேள்வி ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவை கண்டினியூ பண்ண போகிறாரா? இல்லை இவர் வந்து இந்த இந்து முன்னணி போன்ற விஷயங்கள் கொடுக்குற குரல் இருக்குல்ல அதுக்கு அவர் ஏற்று டான்ஸ் ஆட போகிறாருன்றது இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அவர் வந்து இதுவரையும் கடைபிடிக்கப்பட்ட கொள்கை எப்படி போகிறாரா, இல்லை வந்து அவர் வேறு மாதிரியான டீல் பண்ண போகிறாருன்றது. அவர் பிராமணர்ன்றதுனால நான் அதை பார்க்கல. இந்த ஆட்சியில் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி செயல்பட போகிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவர் பிராமணர்ன்றதுனால வந்து அப்படி ஏதாவது ஒரு ஜாதி அடிப்படையில் அவர் செயல்பட்டாலும் அவர் கெட்ட பேர் வாங்குறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மனசாட்சிப்படி செயல்படணும். அதே சமயம் வந்து சமூக நீதியும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகன்றது ஒரு சமூக நீதி பார்வையாக தான் இருக்குது. அப்போ அந்த இதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறாரா? இப்போ திருப்பரங்குன்ற விஷயம் இருக்குது. திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்கள் எப்படி என்ன முடிவு எடுக்க போகிறீங்க, ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்க போகிறீங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ அதிலெல்லாம் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்போ அதில் வந்து நீங்கள் நடந்துக்கிற முறையில் வந்து இந்து முன்னணி சொல்கிற மாதிரியாலாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போது விஜய் கவர்மெண்ட்டே கேள்விக்குறியாகும். ஐயூஎம்எலோட இருப்பே அங்கே கேள்விக்குறியாகும். ஐயூஎம்எல் அங்கே இருக்கிறதே கேள்விக்குறியாகும். அப்போ நீங்கள் வந்து இப்போது சுவாமிநாதன் நீதிபதி சுவாமிநாதன் சொன்ன மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அதுக்கும் வந்து விஜய் ஏற்றுந்தாருன்னு அந்த விஷயத்தை, அதுதான் இப்போ அதை வந்து ஐயூஎம்எல்ஏ கேள்வி கேட்பாங்க. நீங்கள் உங்கள் இது மாறுது இல்லை, நீங்கள் வந்து மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். வழக்கமாக 150 வருஷமாக ஒரு இடத்துல ஏற்றிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் மாற்ற சொல்கிறீங்க.
ஒரு நீதிபதி மாற்ற சொல்கிறாரு. அது வந்து இப்போ கோர்ட்டில் ஒரு பெண்டிங்கில் கேஸில் போயிட்டுருக்கு. இந்த கவர்மெண்ட் என்ன அதில் முடிவெடுக்க போகுதுன்னு தெரியாது. இந்த கவர்மெண்ட் இல்லைங்க அது 150 வருஷம் பாரம்பரியம் அங்கே தான் ஏற்றுவோன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க இந்த நீதிபதி சொன்ன மாதிரி இந்த புது இடத்துல நாங்கள் ஏற்ற போகிறோம், அந்த தான் ஏற்றுற இடம் அப்படின்னு போனார்னா நீங்கள் அது அந்த தர்காவுக்கு யாரும் போகக்கூடாது, அங்கே ஏற்கனவே ஆடு மாடு கோழி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் பலவிதமான கட்டுப்பாடுகள் போட்டாங்க. அது மாதிரி விஷயங்கள் நடக்குது வச்சுக்கோங்க. அமைச்சரவையில் இருக்கிற ஐயுஎம்எலோட நிலைமை ஒரு விஷயம் இருக்குல்ல, திருமாவளவனோட நிலைமை, அவரும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார்ல, அந்த இடத்துல அதை சகிச்சுட்டு போக முடியுமா அவங்களால? அதாங்க. பட் இந்த மாதிரி விஷயத்தில் எழுத்து பேசுறேன்னா இல்லைங்க நாங்கள் வேங்க வேலும் போதே பேசாமல் தான் இருந்தோம், திமுக கவர்மெண்ட் எழுத்து பேசலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போது தெரியாது. இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். கடைசியில் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு மொத்தமாக இறங்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா. ஒரு கௌரவ கொலை நடக்க வச்சுக்கோங்களேன், அந்த கௌரவ கொலையில் போலீஸ் சரியாக ஆக்ஷன் எடுக்கல, இவங்க வெளியில் பேச முடியாது. யார்? திருமாவளவன் வெளியில் பேச முடியாது. ஆதிக்க ஜாதிக்கு ஆதரவாக போலீஸ் இருக்கு வச்சுக்கோங்க, திருமாவளவன் வெளியில் பேசுவாரா? அவங்க ஆட்கள் தான் ஆட்சியில் இருக்காங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அதனால் பல விஷயங்கள் இப்போது நாளைக்கு ஒரு பிளவுவாத அரசியல் பண்ணுறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டுறாங்க மத்திய அரசு, வக்ஃப் போர்டு சட்டமே வச்சுக்கோங்க, அதுலேயே வந்து இவங்க கேஸ் போட்டிருக்காங்க தாவேக்கா வச்சுக்கோங்க, அதே சீரியஸாக கடைபிடிப்பாங்களா மாட்டாங்களா, அதுலேயே உறுதியாக இருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. பாஜக பற்றின பார்வை இருக்குல்ல, தாவேக்காவுடைய பார்வை, அதில் வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டாண்டு இல்லை, இருக்கிற மாதிரி தெரியல. அதில் வந்து ஒரு பாஜகவுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாஜகன்னு சொன்னாங்களே தவிர அதற்கான சாட்சியங்கள் வந்து நம்மக்கிட்ட சரியாக இல்லை. விஜய் கொள்கை ரீதியான எதிரின்னு சொன்னாரே தவிர அவர் தான் கொள்கை ரீதியான எதிரின்னு அவர் நிரூபிப்பதற்கான சாட்சியங்கள் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை சார். ஒரு ஊசலாட்டத்தில் தான் அவர் இருக்கிற மாதிரி என்னோட அபிப்பிராயம் அந்த விஷயத்தில். அது இன்னும் தொடர்ந்து அந்த ஊசலாட்டத்தான் இருக்கார். இன்னும் நிதி போன்ற விஷயங்கள்லாம் அங்கேருந்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இன்னும் ஊசலாட்டம் தொடர்ந்து தான் நினைக்கிறேன். பாஜகவை பொறுத்த மட்டும் அவருடைய பார்வையில் இருக்கிற அந்த ஊசலாட்டம் இருக்குல்ல, அது இன்னும் தொடர்ந்து தான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இந்த அமைச்சரவையில் காங்கிரஸ் இருக்குது சார். காங்கிரஸில் இருக்க ஒரு மந்திரிக்கு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஐடியாவோட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரு கவர்னரோட போராடணும், காங்கிரஸ் மந்திரியை கவர்னரோட போராட விட்டார். விசி அப்பாயின்மெண்ட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போன ஆட்சியில் வந்தது. 7 யூனிவர்சிட்டிக்கு விசி இல்லைல்ல, விசியை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நியமிக்கணும்னு போட்ட மசோதா கடைசியில் சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் பவர்ஸில் பாஸ் பண்ணாங்க இல்லையா, கவர்னர் முடியாதுன்னு சொல்லும்போது. அப்புறம் அந்த மசோதாக்குள்ளே ரூல்ஸ் போடும்போது உள்ளே பூந்து சட்டம் உள்ளே பூந்து வேற ஒரு திசை திருப்பி இன்னும் மறுபடியும் அது கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கா இல்லையா? அது எந்த நீதிபதி போட்டாரெலாம் நமக்கு தெரியும், பார்த்துன்னு தான் இருக்கும். அது இப்போ கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கா இல்லையா? அப்போது அந்த மாநில அரசே விசி போடுற விஷயங்கள் ஈடுபடல, கவர்னர் அதே பிடியில் தான் இருந்தார். யூபிஎஸ்சி ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டு நாங்கள் அதை தான் அப்போ அந்த பேனலில் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். இந்த கவர்னரும் பழைய கவர்னருக்கோட வித்தியாசமானவர் கிடையாது. இவர் பக்கா ஆர்எஸ்எஸ். இவர் இப்போ இருக்கார், அர்லேக்கர் இருக்காரு, ஆர்எஸ்எஸ் நம்பர் 1. அவர் வந்தே மாதரத்தை எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக போட சொல்கிறார் பாருங்க. தமிழ் தாய் வாழ்த்து எங்கே போனாலும் பரவாயில்ல, வந்தே மாதரத்தை போடுன்றார் பாருங்க. அவர் கூட சேர்ந்து பாடாடு பாருங்க வந்தே மாதரத்தை. அதுலேருந்தே அவர் தெரியல அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு. அவர் வந்து ரவியோட ஆர்எஸ்எஸ் அவர் ஆக்சுவலாக. அப்போ அவரும் வந்து இந்த விசி விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போது இந்த காங்கிரஸ் மந்திரியை விட்டு மோதம் சொல்கிறார் பாருங்க விஜய். அவருக்கு ஹையர் எஜுகேஷன் கொடுத்து காங்கிரஸ் மோதட்டும், நம்ம கண்டுக்காத பின்னாடி இருக்கலாம். அவர் பத்திரிகையாளர்னு பார்க்க மாட்டார் விஜய், அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டார். அவர் பத்திரிகையாளர்களை பார்க்காத இருக்கிறதே பெரிய சிறப்புன்னு நினச்சிட்டு இருக்காரு அவர் விஜய். அது என்ன சிறப்போ நமக்கு தெரியல. ஒரு புது ஆட்சி வந்திருக்கு, ஒரு புது முதல்வர் வந்திருக்காரு, ஒரு கட்டசி கூட செக்ரட்டேரியட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலாம்ல, அது கூட பண்ண மாட்டேன்றார். என்னையா உங்களெல்லாம் பார்த்து என்ன போகுது, நீங்கள் எல்லாரையும் நான் ஓட்டு வாங்குறேன்னு நினைக்கிறாரு அவர். நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க சார், கவலை இல்லை, எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட ரெடியாக இருக்காங்க சார், நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் எழுதுங்க, நாங்கள் சோஷியல் மீடியாவில் நாங்கள் கிங்கு, நாங்கள் அதில் பார்த்துப்போம், நாங்கள் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கோங்க அப்படின்னு நிலப்பில் இருக்காரா? இது ஒரு கட்டசி கூட மீட் பண்ண மாட்டீங்களா? ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தபோது கூட ப்ரெஸ்ஸை பார்த்துருக்காங்க சார், பார்த்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே நான் அவங்கள பார்க்குறேன்னு கூட சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் 1-2 வாரம் பார்த்தாங்க, அப்புறம் விட்டாங்க. ஆனால் இவருக்கு என்ன, இதுவரை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கீங்களா நீங்கள்? சரி, கட்சிக்காரராக இருந்தபோது வைக்கல, கட்சி தலைவராக இருந்த போக்கில் ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டே வைக்க மாட்டேங்க. என்ன பயம் உங்களுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு? என்ன பயம் உங்களுக்கு நான் கேட்குறேன்? நீங்கள் பல விஷயங்களும் நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கீங்கன்னு தெரியலையே. பல விஷயங்களை உங்கள்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்க வேண்டியிருக்கு எங்களுக்கு. புதிய கல்விக் கொள்கையை பற்றி உங்கள் நிலப்பாடு என்ன ஆக்சுவலாக? அமைச்சர் சொல்கிறது முக்கியம் இல்லை சார், சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா முக்கியம். ஆக்சுவலாக அவர் தான் கொள்கையோட இந்த அமைச்சரவையோட தலைமை பொறுப்பு அவர்கிட்ட தானே இருக்கு. அவர் தான் கட்சியோடைய நிலைமையை தெளிவுபடுத்தணும் சார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், எல்லாமே எல்லா ஊர்லேயுமே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது இயல்பான ஒரு விஷயம் சார். அதை வந்து நீங்கள் மீட் பண்ணவே மாட்டோம், அதுதான் எங்களுக்கு கெத்து, நாங்கள் மீட் பண்ணாத இருக்கிறது தான் எங்களுக்கு கெத்துன்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது ஆக்சுவலாக? அதனால் ஆத ஒரிஜினல் மீட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணணும் ப்ரெஸ்ஸை, பல விதமான கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும். ஸ்டாலின் கூட அங்கே நிறைய இடங்களில் போகும்போது வரும்போது பேச தான் செஞ்சுருக்கார், ப்ரெஸ்ஸை பேசியிருக்கார்.
இவரும் மோடி மாதிரி ஆரம்பிச்சிட்டார் போல் இருக்கு. யார் விஜயும் மோடி மாதிரி ஆட்சி ஆகிட்டார் அவர். அங்கே போகிறான்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளரை சந்திக்கவே கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் போல் இருக்கு. ஏன்னா உங்களால் எனக்கு எந்த பெரிய பாதிப்பு வராதுன்னு அவர் நினச்சிட்டார். பாதிப்பு வரதில்லை, நியாயமான கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. பத்திரிகையாளரை சந்திச்சா அவன் நம்ம வாயை பிடிங்க ஏதாவது மம்புல மாட்டி விட்ருவாங்க அப்படின்னு நினச்சி சந்திக்காத இருக்காரோ தெரியாது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதான் கொள்கை, இப்போ அரசோட கொள்கைகளை அந்த நிலைப்பாடுகளை சொல்கிறதுக்கு மீட் பண்ணணுன்றது நம்ம பாயிண்ட். அதனால் காங்கிரஸ்காரரை வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக போட்டு அவரை கவர்னரோட கோத்து விட்டாங்க. இப்போ அவருக்கு பல பிரச்சனைகள் வருவாங்க. அவர் கவர்னரோட மோத போகிறாரா மோதாத இருக்காரா, பல்கலைக்கழக இதிலெல்லாம் எப்படி செயல்பட போகிறான்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஒன்று இந்த காங்கிரஸை சேர்த்தது மூலமாக பிஜேபியை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸை சேர்த்தது மூலமாக ஃபண்ட்ஸ் வருது டவுட்டு. அங்கே பிஜேபி ஆளுங்க திமுக கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுக்காத இருப்பாங்களா? அப்போது விஜயோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அதுவும் நமக்கு தெரியாது. இணைந்துன்றதுக்கு ஒரு எல்லை கோடு என்ன? நீங்கள் அந்த எல்லை கோட்டில் போய் ஃபைட் பண்ணுறீங்க, அவங்க கொடுக்கவே மாட்டேன்னா அடுத்த எல்லை கோடு என்ன? அப்போ மோதல் தானே. உங்களுக்கு பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 3 மொழி இருக்குது. உங்களுக்கு இருமொழி கொள்கை தான். பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், நான் நிதியை வாங்கணும், பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அப்போ இருமொழி கொள்கையை விட்டு தரீங்க, கொள்கையை விட்டு தர வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ கொள்கையை விட்டுட்டு நிதியை வாங்குறீங்கன்னா அது எப்படி சரியாகுது ஆக்சுவலாக? அப்போது நீங்கள் ரெண்டாவது உங்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் என்ன? 2500 ரூபா பெண்களுக்கு கொடுக்கணும், பெண்களுக்கு மாநிலம் முழுக்க பஸ்ஸில் பயணம் பண்ணுறதுக்கு இலவச பயணம் விலையில்லா கட்டணத்தில் கொடுக்கணும், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 கொடுக்கணும், அரசு பள்ளியில் படிக்கிற பையனோட அப்பாவுக்கு வருஷத்துக்கு 15000 ரூபா கொடுக்கணும், அப்புறம் பிறந்த குழந்தைக்கு ரிங்கு போடணும், கல்யாணத்துக்கு வந்து 8 சவரன் நகை கொடுக்கணும். இதெல்லாம் எப்போ பண்ண போகிறீங்க? இதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. 6 சிலிண்டர் எப்போ கொடுக்க போகிறீங்க? இதெல்லாம் உங்கள் முன்னாடி இருக்கிற இது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? இதில் தான் உங்கள் செயல்பாடுகள் தெரியும் ஆக்சுவலாக எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு. உங்களுக்கு மக்கள் ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க, ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க. அது நடக்குதா இல்லையான்றதை பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த மந்திரி சபைக்கு ஒரு டைம் கொடுத்துடணும். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ லெட் தம் டேக் டைம். எல்லாருமே புதுசாக இருக்காங்க. அவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது, அரசு தான் என்னன்னு தெரியாது, ஆட்சியும் தான் என்னன்னு தெரியாது. வந்துட்டாங்க அவ்வளோதான். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் மாதம் ஆகும், 2-3 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. திமுக கூட அமைதியாக இருக்கிறது பெட்டர். அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் பிரிஞ்சு போகிறத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணட்டும். 29 தேர்தல் எந்த சூழலில் நடக்கும் யாருக்கும் தெரியாது. அது திரும்பி அவங்க வந்தாலும் உங்கள்கிட்ட வரலாம், சொல்ல முடியாது. அதனால் இவங்க ராஜா ட்விட்டு போடுற மாதிரிலாம் ட்விட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. தெளிவாக சொல்லிட்டார். யார் சிஎம் சொல்லிட்டார், இவர் ஸ்டாலின் சொல்லிட்டார், கடுஞ்சொல்லாம் பேசாதீங்க, தேவையில்லை. அவங்கவுங்க அரசியல் முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு இல்லை. காங்கிரஸ் போகும்போது இந்த கடுஞ்சொலுக்கெல்லாம் வரல. ஆனால் விசிகாவும் ஐஎம்னும் போகும்போது இப்படி வருதுன்னா அப்போ அந்த கூட்டணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக கருதி இருக்காங்கன்னு பார்க்கலாம். காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே போகிற மனநிலையில் தான் சார் இருந்தாங்க. மன ரீதியாக அவங்க போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸ்டாலின் அவங்களை இழுத்து அரவணைச்சி வச்சிருந்தார். இல்லாட்டி ஓட் பேங்கில் பிரச்சனை வரும்ன்ட்டு ஏதோ அவங்கள சேர்த்ததுனால தேமுதிகவை சேர்த்தாரு, கமலை சேர்த்தாரு, ஓரளவுக்கு சேர்த்ததுனால சமாளித்தார். ஒரு 59 இடம் வந்தார் வச்சுக்கோங்க. கூட்டணி சேர்த்து திங்க் 73 இடம் வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், வந்தார் வச்சுக்கோங்க. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே போகிற மனநிலையில் தான் இருந்தாங்க. அது ஸ்டாலின் இவர் ராகுல் அப்போயே டிசைட் பண்ணிட்டார் போகிறதுன்ட்டு. அவங்க இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சுருந்தாங்க. கடைசியில் தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே கிளம்பிட்டாங்க நேரம். அது எதிர்பார்த்த ஒன்று. இவங்க வந்து வெளியிலேருந்து ஆதரிக்கிறோம், ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இவங்க லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிடச்சிருக்கு ஆட்சியில் பங்கு பெறுறதுக்கு. அவருக்கு என்னென்னா இவங்களை இழுத்து போட்டால் நிலைத்திறமையை கொண்டு வரலான்னு இவங்களை இழுத்து போட்டார். இவங்க அதில் போய் மாட்டின்னு இருக்காங்கன்னு ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கலாம். இல்லைங்க எங்களுடைய லட்சியப்படி நாங்கள் அதிகாரத்தை பெற்றுட்டோன்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். அது இனிமேல் கிடைக்குமோ கிடைக்காது தெரியாது. ஸோ லெட் தம் ஹேவ் இட் மாதிரி விட்டுற வேண்டியது தான். ஐஎம்எலுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சரி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு விட்டுருலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது செங்கோட்டையனுக்கு வந்து முதல்ல நிதித்துறை ஒதுக்கப்பட்டது. அவர் தான் அனுபவம் மிக்கவர் இருக்கிறதுலையே. அவருக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டதுன்றது சரியானது அப்படின்னு சொல்லி பேச்சு எடுத்ததை பார்க்குறோம். ஆனால் அதை மாற்றிட்டு இப்போது மரிய வில்சன் அவர்களுக்கு வந்து நிதித்துறையை ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க நிதி சார்ந்த நிறைய சவால்கள் இருக்குதுன்னு சொல்லி. அப்போது அது எப்படி சமாளிப்பாங்கன்னு பார்க்குறீங்க? செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் இப்போ நிதி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நிதின்றதில் வந்து இந்த அரசியல்வாதிகள் எதிர்பார்க்குற அந்த மக்களுடைய தொடர்பு கொண்ட துறை கிடையாது. அது ஆக்சுவலாக மக்கள் தொடர்பு இல்லாத ஒரு துறையாக இருக்குது. அது ஃபைல்ஸோட கோப்புகளோட டீல் பண்ண வேண்டிய ஒரு துறையாக இருக்குது. எல்லா நிதி சம்மந்தப்பட்ட அப்ரூவல்லாம் அவங்க கொடுப்பாங்க, ஃபைனலாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை வந்து ராட்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க வச்சுக்கோங்க. அதில் ஒன்றும் பெரிய அதிகாரம்லாம் கிடையாது. ஒரு அரசியல்வாதின்ற முறையில் அந்த இலாக்கா வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அது வந்து பெரும்பாலும் அதிகாரிகள் வந்து அதை எல்லாத்தையுமே முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் கையெழுத்து போடுறதோட உங்களுக்கு முடிஞ்சு போயிடும்.
ஆனால் அதில் வந்து உங்களுக்கான விஷயங்கள் எதுவுமே அதில் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எது இருக்குது? எதிர்பார்க்குறதுன்றது நீங்கள் ஏதோ எதிர்பார்ப்பீங்க. ஒரு அரசியல்வாதின்னா அவருக்கு பல தேவைகள் இருக்கும், அதெல்லாம் எதிர்பார்ப்பார். அதெல்லாம் அதில் நடக்காது. அதனால் இவரே வந்து விஜய்கிட்ட கேட்டுட்டாராம், எனக்கு வந்து மக்கள் தொடர்போடு இருக்கிற இலாக்கா வேணும் அப்படின்னு. அதனால் அவருக்கு வந்து இப்போ மக்கள் தொடர்பு வருவாய்த்துறை அதிகாரி, அப்படின்னா ஒரு டெப்டி கலெக்டரை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆர்டிஓவை கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லோரும் வரிசையில் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் வேணும்னு கேட்டு வாங்கிட்டார் அப்படின்றாங்க. செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் சார், விஜய் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார். இவர் வந்து அங்கே போய் சேர்ந்தாரே தவிர, ஒரு அனுபவமிக்கவர் சேர்த்துட்டாரே தவிர, அவருக்கு வந்து அந்த புஷி ஆனந்து, அந்த அந்த மக்கள் மன்றம் இருக்குல்ல விஜய், அவங்களுக்கு தான் அவர் கவனிப்பார். இவருக்கு வந்து இன்னும் நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாமே. அனுபவம் மிக்கவர், இவர் மட்டும்தான் அனுபவம் மிக்கவராக இருக்கார். இவருக்கு இன்னும் நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. இவர் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் நமக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டாக்கிடுவாருன்னு சந்தேகப்படுவார். அதனால் அவர் கொடுக்காத முதல்ல நிதியை கொடுத்தார். இப்போ இவர் போய் ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பார் போல் இருக்கு. சரி, நம்ம இவர் எடுத்த உடனே எதுக்கு இவரை வந்து அதிருப்திக்கு உள்ளாக்கணும்ன்ட்டு வருவாய்த்துறையை கொடுத்துருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நம்ம அது கூட அவருக்கு திருப்தி அடைஞ்ச ஒரு துறையாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து அந்த டியூட்டிஸை பண்ணும்போது அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இவர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. முதல்வர்கிட்டையும் ஒரு சின்ன இருக்குது. இவருக்கும் வந்து டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ அஃபிஷியல்ஸ்லாம் இவருக்கும் இருக்குது. அப்போ அவர்கிட்ட இருக்குது இவர்கிட்டையும் இருக்குன்னா அது எப்படின்னு தெரியல. அந்த வாட் யூ கால் தட், அந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கறதுல வந்து அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது அதில் ஆக்சுவலாக. ஏன்னா விஜய்க்கும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்னு போட்டிருக்கு, இவரோட இதுலேயும் டிஆர்ஓஸ் ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர்னு இவருக்கும் போட்டிருக்கு. அது எப்படி 2 பேருமே ரெவென்யூவை கவனிக்கிறாங்க எனக்கு தெரியல. அதனால் அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு முழு அதிகாரம் இவர்கிட்ட கிடைச்சிதா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. அதனால் அது உண்மைதானா, அது வந்து இவருக்கு வந்து திருப்தியுடைய ஒரு விஷயம் தானா, இல்லை இன்னும் இவருடைய கண்ட்ரோல் மேலே சிஎம்கிட்ட வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோல் மேலே ஏதாவது இருக்கா இல்லையான்னு. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இந்த ஆர்டிஓ தாசில்தார் எல்லாருமே வருவாங்க. அப்போ இவர்கிட்ட அது இருந்ததுன்னா, வருவாய்த்துறை அமைச்சர் இவர்கிட்ட இருக்குன்னா, இவர் முன்னாடியும் அவர்கிட்டையும் அந்த இலாக்கா இருக்குன்னா அது எப்படி சரியாகவும் தெரியல. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, இப்போ அதே மாதிரி ஒரு மதுவிலக்கு ஆயத்திருவைக்கு ஒரு தனி மந்திரியை போட்டிருக்காங்க. அவர் கூட வந்து ரசிகர் தான் போட்டிருக்கு. அவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்றைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி தான் இருக்காங்க. இன்றைக்கி என்ன கதை விட்றாங்க தெரியுமா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது இயல்பான விஷயந்தான் சார். அந்த டாஸ்மாக் கடையில் ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி காற்று அந்த இதெல்லாம் இறக்கணும் ஏற்றணும், கடையை சுத்தமாக வச்சுக்கணும், பெருக்கணும், கோலம் போடணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அதனால் வந்து அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் பணம் கவர்மெண்ட் கொடுக்காது சார். நாங்கள் இது மாதிரி ஏதோ வாங்கி தான் இதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது சரிதானே அப்படின்னு தாவே காலங்களே சொல்கிறாங்க. அப்போ இதை சொன்ன நீங்கள் அப்போ ஏன்னா திமுக ஆட்சியில் 10 ரூபா வாங்கினது செந்தில் பாலாஜி வாங்கினு சொன்னீங்க? நீங்கள் எந்த டாஸ்மாக் கடையில் போய் கேளுங்க, நீங்கள் 10 ரூபா வாங்குறீங்களா? ஆமாம் சார், எங்களுக்கு இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது, இதெல்லாம் யார் சார் கொடுப்பாங்க? கவர்மெண்ட் கொடுக்காது சார். நம்ம முன்னையே சொல்லி தான் இருக்கான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த 10 ரூபாயை செந்தில் பாலாஜி வாங்கி போயிட்டார் சொல்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் அதே ரீசனை சொல்கிறீங்க. ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி, ஏற்றுறான் இறக்குறான் அதெல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? அதுக்கு யார் செலவு துட்டு கொடுப்பாங்க? அதனால் அவன் வாங்குறான் 10 ரூபான்னு. இப்போ திமுக ஆட்சியில் 10 ரூபா வாங்கினா செந்தில் பாலாஜிக்கு போகும். இந்த ஆட்சியில் 10 ரூபா வாங்கினா அது டாஸ்மாக் ஆளுங்களுக்கு பாவம் அந்த கூலி கொடுக்கறதுக்காக வாங்குறாங்க சார். அந்த சரக்கு வந்தால் இறக்கி ஏற்றிலாம் வைக்கணும்ல, அதுக்காக வாங்க. இதெல்லாம் நியாயம் இது ஆக்சுவலாக. இன்றைக்கி 10 ரூபா போல் 20 ரூபா வாங்குறாங்க. பல கடையில் 20 ரூபா. யாருக்கு போகுது அப்போ 20 ரூபா? தனி மந்திரி போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு பாரையெல்லாம் 24 மணி நேரம் கிடச்சிதான், இப்போ 24 மணி நேரம் மது கிடைக்கலையா? யார் சொன்னா? இவர் எல்லாம் தமிழ்நாட்டில் எல்லா பாரையும் போய் பார்த்தாங்களா? இன்னும் 24 மணி நேரம் கிடைக்கலையா? யார் சொன்னா அதெல்லாம்? இப்போ 700 கடையை மூடுறதே இன்னும் இழுத்துன்னு கிடக்குது. 700 கடையை மூடினாங்களா? கிடையாது. சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. 700 மூட்டாங்களா? கிடையாது சார். ஒவ்வொரு கடையை இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ மூடுவாங்கன்னு தெரியாது. அது மூடி ரீலோகேட் பண்ணுவாங்க. மூடுறது கிடையாது. அது இங்கேருந்து எடுத்து பின்னாடி வைக்கிறது, அவ்வளோதான். அங்கேருந்து எடுத்து அங்கே வைக்கிறது. வருமானத்தை இழக்கிறதுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இல்லை. ஆனால் அதிகாரிகளே சொல்லிவிடுவான், சார் ரெவென்யூ போய்டுவங்களெல்லாம் வேறு இடத்துல மாற்றுங்க சார், நீங்கள் அந்த இடத்துலேருந்து கோவில் பக்கத்தில் வைக்காதீங்க, ஸ்கூல் பக்கத்தில் வைக்காதீங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியிலையும் மாற்றிருக்காங்க, ஜெயலலிதா ஆட்சியிலையும் மாற்றிருக்காங்க, எடப்பாடி ஆட்சியிலையும் மாற்றிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே பூசா பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்றாங்க. தாங்கள் தான் கீர்த்தனா தான் முதல் பெண் மந்திரின்னு கிளப்பி விட்டானுங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் பெண் மந்திரிகள் எப்போதுலேருந்து இருக்காங்க. கீர்த்தனா தான் முதல் பெண் மந்திரின்னு. சோஷியல் மீடியாவை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த மாதிரி வெற்றி விளம்பரத்தில் நீங்கள் காலம் தள்ளிங்கன்னா, அது பொய்யான விளம்பரத்தில் காலம் தள்ளிங்கன்னா எத்தனை நாள் ஓட்டி வைக்கிறீங்க? இதெல்லாம் மக்கள் எவ்வளோ நாள் நம்புவாங்க? எல்லாமே சார் எல்லாமே ரொம்ப நாள் எடுபடாது. கெட்டிக்காரன் போய் 8 நாள் தான்.
அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கெட்டிக்காரன் போய் 8 நாள் தான், அந்த மாதிரி 8 நாளில் முடிஞ்சிடும். நீங்கள் நியாயமான ஒரு சாதனை செஞ்சு அதை பெருமைப்பட்டீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயங்களை கிளப்பி விட்டு அதில் வந்து நீங்கள் சாதனைன்னு ஒரு பெருமைப்பட்டீங்கன்னா அது அம்பலப்பட்டு போவீங்க ஆக்சுவலாக. அதனால் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். ஏன்னா இவங்க நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இவங்க கொடுத்த இது இருக்குல்ல, வாக்குறுதிகள் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய ஃபண்ட்ஸ் ஆகட்டும், கூட்டணி அரசாங்கத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு போகிற விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய சவால்கள் இவங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கறது பெட்டர் இவங்களுக்கு, அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதினீங்க சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.